الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله. சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வமாலும் அல்லாஹுக்கு அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர் சன்மார்க்க போதகர் கண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், மூமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் என்றென்றும் சலாத்தும் சலாமும் உண்டாகட்டுமாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் எனது அன்பு சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்கும்படியாக கட்டளையிடுகின்றானோ அந்த விடயங்களை எடுத்து நடக்கும்படியாகவும், எந்த விடயங்களிலிருந்து தவிந்து நடக்க வேண்டும் என சொல்லியிருக்கின்றானோ அந்த விடயங்களிலிருந்து தவிந்து நடக்கும்படியாக அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன், மேலும் வசியத்தும் செய்து கொள்கின்றேன். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா கண்ணியமானவன், பரிசுத்தமானவன், இணை துணையற்றவன். அன்பானவர்களே, அல்லாஹுவால் எமக்கு தரப்பட்ட இந்த உன்னத மார்க்கம் கண்ணியமானது, பரிசுத்தமானது. எந்த ஒரு விடயத்திற்காக வேண்டியும் யாரின் பக்கமோ அல்லது எந்த ஆலோசனையின் பக்கமோ தேவையற்ற மார்க்கமாக இருக்கிறது. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை பரிபூரணப்படுத்தி விட்டான். எந்த ஒரு காரணத்திற்காக வேண்டியும் யாரின் பக்கமோ அல்லது எந்த ஆலோசனையின் பக்கமோ இந்த மார்க்கம் தேவையற்றதாக இருக்கிறது. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த தீனுல் இஸ்லாத்தை ஆன்மீக, லௌகீக அனைத்து பார்வைகளிலும் கீழால் இந்த தீனுல் இஸ்லாம் பரிபூரணப்படுத்தப்பட்டிருக்கிறது. வெறுமனே மூமின்களை, முஸ்லிம்களை இபாதத்துகளோடு மாத்திரம் சுருக்கி விடாமல் அந்த இபாதத்துகளையும் தாண்டி வாழ்வியலையும் சமூகவியலையும் இந்த இஸ்லாம் ஏற்று தரமான, சரியான, நுணுக்கமான வழிகாட்டல்களை இந்த மார்க்கம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அன்பானவர்களே, எமக்கெல்லாம் வருடத்தினுடைய முடிவு ஹஜ்ஜுடைய மாதம், துல் ஹஜ் மாதம் 10வது நாள் ஹஜ்ஜு பெருநாளை சந்தோஷமான ஒரு தினமாக அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தின் தியாகம், அந்த குடும்பம் செய்த அந்த தியாகத்தின் வெளிப்பாட்டை எமக்கு இபாதத்தாக மாற்றி ஹஜ்ஜுடைய கடமையையும் கடமையாக்கி அந்த துல் ஹஜ் மாதத்தின் 10ஆம் நாளை பெருநாளாக வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, இதுபோன்று முஹர்ரம் மாதத்தை வருடத்தினுடைய ஆரம்ப மாதமாக வைத்து, எப்படி துல் ஹஜ் மாதத்தை வருடத்தின் இறுதி மாதம் 10வது நாள் ஹஜ்ஜு பெருநாளுடைய தினமோ, இதுபோன்று முஹர்ரம் மாதத்தினுடைய வருடத்தின் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய இந்த முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள் நோன்பு பிடிப்பதின் மூலமாக இதை ஒரு பெருநாளாக ஒரு கண்கொண்டு இந்த மார்க்கம் பார்க்கிறது. சந்தோஷத்தினுடைய ஒரு நோன்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு சென்ற நேரம் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் நோன்பின் நோக்கம் பற்றி சொல்லுகின்ற பொழுது நபி அவர்கள் இது சந்தோஷத்திற்கான நன்றி செலுத்தும் ஒரு நோன்பு என்றார்கள்.
அன்பானவர்களே, அந்த நாள் பெருநாளுடைய ஒரு சந்தோஷமான ஒரு நாள். அந்த நாளில் நாம் இருக்கிறோம். அன்பானவர்களே, எப்படி அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா அந்த ஹஜ்ஜுடைய பெருநாளுக்கு பின்னால் அந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை ஒரு கருப்பொருளாக வைத்திருந்தானோ, இது மாதிரி இந்த முஹர்ரம் மாதம் 1448வது ஹிஜ்ரி ஆண்டை அடைந்திருக்கிற நாம் 10 நாளை தாண்டி இருக்கிறோம். இந்த ஹிஜ்ரத்துக்கு பின்னாலும் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய ஆரம்ப இந்த மாதத்துக்கு பின்னாலும் இந்த ஹிஜ்ரத்துடைய நிகழ்வுக்கு பின்னாலும் பாரிய ஒரு தியாகத்தை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறார். அங்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகம் பேசப்பட்டதை போல இந்த ஹிஜ்ரியுடைய புது வருட இந்த மாதம், இந்த ஹிஜ்ரத்துடைய ஆரம்ப பகுதியில், ஹிஜ்ருடைய வருடத்தின் ஆரம்ப பகுதியில் சில மனிதர்களை நாம் ஞாபகம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, அந்த நிகழ்வுதான், அந்த மனிதர்கள் தான் ஹிஜ்ரத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா மிக ஒரு முக்கியமான ஒரு கடமையாக இந்த தீனுல் இஸ்லாத்தில் அமைத்து வைத்த ஒரு கடமைதான் ஹிஜ்ரத்துடைய பயணம். ஆரம்பத்தில் அது கட்டாய கடமையாக இருந்தது. அதன் பின்னால் அந்த கடமை ஹிஜ்ரத்தினுடைய கடமை தளர்க்கப்பட்டது. ஆனால் ஹிஜ்ரத் முடிவடையவில்லை. அதை நாம் ஞாபகம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, ஹிஜ்ரத்தை அல்லாஹ் மிக பாரிய பெரும் நோக்கம் கொண்டு இந்த ஹிஜ்ரத்தை இந்த பூமியில் அல்லாஹ் நடத்தாட்டி காட்டினான். அதற்காக உத்தம சஹாபாக்களும் பாரிய தியாகம் செய்தார்கள். அவர்களுடைய ஒவ்வொருவருடைய தியாகமும் தான் ஹிஜ்ரத் பயணம். அன்பானவர்களே, அந்த ஒவ்வொருவருடைய தியாகத்துக்கு பின்னாலும் அந்த ஹிஜ்ரத்துடைய பயணம் உருவானது இந்த மார்க்கத்தினுடைய முதலாம் நாள் என்று அல்லாஹ் குர்ஆனில் வர்ணிக்கிறார். இந்த ஹிஜ்ரத் சென்றதோடு நபி அவர்கள் மஸ்ஜிது நபவியை கட்டுவதற்கு முன்னால் மஸ்ஜிதுல் குபாவை கட்டினார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், மின் அவ்வலில் யௌம், மின் அவ்வலில் ஐயாம், முதலாவது நாள் என்று சொல்லுகிறார். நபி அவங்களுடைய 53வது வயதின் ஹிஜ்ரத் போகிறார்கள், நுபுவத் கிடைத்து. ஆனால் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றான் முதலாவது நாள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அன்பானவர்களே, ஹிஜ்ரத் என்பது மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்கான மிக முக்கிய ஒரு திருப்பமாக இருந்தது. அதனால தான் அல்லாஹ் முதலாம் நாள் என்று குர்ஆனில் ஹிஜ்ரத்துடைய நாளை சொல்லுகிறார். நாம் இந்த ஹிஜ்ரத்தை ஹிஜ்ரி வருடம் என்று எமது மார்க்கத்தினுடைய வருடமாக பிரகடனப்படுத்தது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இந்த ஹிஜ்ரத்தை எமது வருடத்தினுடைய பெயராக நாம் வைத்திருப்பதை இட்டு நாம் பெருமை அடைய வேண்டும். ஆரம்ப காலங்களில் வருடங்களுக்கு பெயர் வைத்தார்கள். ஆமுல் ஃபீல், யானை ஆண்டு. பறவைகளுடைய பெயரை வைத்தார்கள், விக்கிரகங்களுடைய பெயரை வைத்தார்கள். எமது மார்க்கம் தீனுல் இஸ்லாம் மாத்திரம்தான். நபி அவர்களும் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இருவரினுடைய மிக முக்கியமான முடிவுதான் ஹிஜ்ரி ஆண்டை ஹிஜ்ரத்துடைய ஆண்டாக, முஸ்லிம்களுடைய புது வருடமாக பிரகடனப்படுத்தினார்கள். அன்பானவர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மத்தியில் சஹாபாக்களோடு ஆலோசனை செய்கின்ற பொழுது 4 விதமான கருத்துக்கள் வந்தது. நபி அவர்களை பிறந்த தினத்தை நாம் வருடத்தினுடைய ஆரம்பமாக வைப்போம், அந்த ஆண்டை ஆரம்ப ஆண்டாக வைப்போம். நபி அவர்களுடைய மரணத்தை ஆரம்ப ஆண்டாக வைப்போம், நபித்துவம் கிடைத்ததை ஆரம்ப ஆண்டாக வைப்போம். அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆலோசனை ஹிஜ்ரத்துடைய அந்த வருடத்தை நாம் ஆரம்ப ஆண்டாக வைப்போம் என்று. அன்பானவர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பேசிய கிட்டத்தட்ட அவர்களுடைய வார்த்தைகளில் விடயங்களில் 18 விடயங்களை அல்லாஹ் குர்ஆனில் வைத்திருக்கிறார். எனக்கு பிறகு ஒரு நபி ஒன்று வருவார் என்றிருந்தால் அது உமர் ரலியல்லாஹு தஆலா என்று நபி அவர்கள் சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா முடிவு செய்கிறார்கள், ஹிஜ்ரத்தை இந்த இஸ்லாமிய புது வருடமாக ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு பிரகடனத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அன்பானவர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஆண்டு ஹிஜ்ரி ஆண்டை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் மிக முக்கியமான அந்தரங்கங்கள் இருக்கிறது. சாதாரணமா ஒரு நிகழ்வை எடுத்து வைக்க இல்லை.
பெரிய திட்டமிடல் இருக்கிறது. இந்த சமூகத்திற்கு மிக முக்கியமான படிப்பினைகள் இருக்கிறது, ஆழமான கருத்துக்கள் இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏன் முடிவு செய்தார்கள்? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களே சொல்லுகிறார்கள், ஹிஜ்ரத்துடைய புது வருடம் என்று ஹிஜ்ரத்தை நான் ஏன் முடிவு செய்தேன் என்றால், ஹிஜ்ரத் என்பது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா ஹக்குக்கும் பாத்திலுக்கும் இடையில பிரித்த ஒரு முக்கியமான ஒரு தருணம். ஹிஜ்ரத் ஹக்குக்கும் பாத்திலுக்கும் இடையில பிரித்த தருணம். பத்ருடைய தினம் அல்லாஹ் யௌமுல் ஃபுர்கான் என்று பத்ருடைய தினத்திற்கு அல்லாஹ் பெயர் வைத்திருக்கிறார். இது மாதிரி ஹிஜ்ரத்துடைய அமல் என்பது, அதாவது உண்மைக்கும் பொய்க்கும் இடையில் அல்லாஹ் பிரித்த ஒரு நாள். நபி அவர்களுடைய 14 நாள் பயணம், ஹிஜ்ரத்துடைய பயணம் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு. அந்த பயணத்தில் எத்தனையோ விடயங்கள் நிகழ்ந்தது. அது ஹக்குக்கும் பாத்திலுக்கும் இடையில் பிரிப்பதற்காக ஒவ்வொன்றாக அல்லாஹ் நிகழ்த்தினார். அதனால தான் ஹிஜ்ரத்துடைய இந்த செயலை முஸ்லிம்களுடைய வருடத்தின் ஆரம்பமாக வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம லேசா சொல்லிட்டு தாண்டிட்டு போறோம். ஹிஜ்ரத்துடைய பயணத்துக்காக சஹாபாக்கள் கொண்ட தியாகம். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி அவங்க ஹிஜ்ரத் போவதற்கு முன்னாலேயே மதீனாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு சஹாபி, மிக பிரம்மாண்டமான ஒரு பணக்காரர். அவர் போடுகின்ற வாசனை பற்றி ஹதீஸ்களில் வந்திருக்கிறது. மிகப்பெரிய வசதியான வசதி வாய்ப்பு படைத்தவர். அன்பானவர்களே, தீனுல் இஸ்லாம் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி, இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி நபி அவர்கள் ஹிஜ்ரத் செல்லுவதற்கு முன்னாலேயே மதீனாவுக்கு சென்றவர். நபி அவர்களை காண்பதற்கு முன்னாலேயே சஹாபாக்களை, அந்த அன்சாரி சஹாபிகளை, மதீனாவாசிகளை, நபி அவர்களை பற்றின ஈமானை உருவாக்கியவர். அன்பானவர்களே, நபி அவங்களை காண்றதுக்கு முன்னால அந்த சஹாபாக்கள் நபி அவங்களுக்கு தல அல் பத்ரு அலைனா என்ற கசீதாவை படித்திருக்கிறார்கள், நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். மதீனாவாசிகள் வரவேற்றார்கள். எப்படி வரவேற்றாங்கண்டா, ரசூலுல்லாவை காண இல்லை, முஸ்அப் இப்னு உமைர் போய் செய்த தியாகம், அவருடைய முழு சந்தோஷத்தை, வசதி வாய்ப்பு, அவர் உடுத்தின ஆடை எல்லாத்தையும் தியாகம் செய்தார். எந்த அளவு தியாகம்டா, முஸ்அப் இப்னு உமைர் மரணித்து ஜனாசாவாக இருக்கிறார். அவருடைய ஜனாசாவை கஃனிடுவதற்கு, பூர்த்தியாக கஃனிடுவதற்கு கஃன் இல்லை அவர்கிட்ட. காலை மறைத்தால் தலை தெரிகிறது, தலையை மறைத்தால் கால் தெரிகிறது. இலை குலைகளால் அவருடைய ஜனாசா மூடப்படுகிறது. அன்பானவர்களே, இதுதான் ஹிஜ்ரத்துக்கு பின்னால் இருக்கின்ற தியாகம். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெரும் கொண்ட ஒரு பணக்கார சஹாபி, ஹிஜ்ரத்துக்காக வேண்டி தன்னுடைய முழு சொத்தையும் விட்டுவிட்டு நபி அவர்களுடைய ஹிஜ்ரத்துக்கு சென்றவர்கள். சிறுவர்கள், பெரியவர்கள், வயோதிபர்கள். ஜுந்துப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 120 வயது, 120 வயது. நபி அவர்கள் மக்காவில் மதீனாவில் இருக்கிறார்கள். கஷ்டப்பட்டவங்க, நோயாளிகளுக்கு மார்க்கம் அனுமதி கொடுத்திருந்தது, நீங்க ஹிஜ்ரத் வரவானாம், அந்த இடத்திலே இருங்கண்டு. ஆனா அவர் சொன்னாரு, எந்த பூமியில ரசூலுல்லாஹ் இல்லையோ, சஹாபாக்கள் இல்லையோ, அந்த பூமியில நான் இருக்க மாட்டேன்டாரே. 120 வயது. ஒரு பாடையில் அவரை வைத்து தூக்கப்படுகிறது. 4 பேர் தூக்கிட்டு போறாங்க மக்காவுல இருந்து மதீனாவுக்கு. போற வழியில இடையில மௌத்தா போனாரு. சில சஹாபாக்கள் பேசிக்கொண்டாங்க. சஹாபாக்கள் பேசினார்கள், மதீனாவுக்கு வந்து சேர்ந்திருந்தா ஹிஜ்ரத்துடைய கூலி கிடைச்சிருக்குமே இவருக்கு. அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினார், இல்ல இல்ல, அவருக்கு பூர்த்தியான கூலி இருக்கிறது. நடக்க முடியாது, தவழ முடியாது, 4 பேர் தூக்கி கொண்டு வர வேண்டும். 120 வயது ஆரம்பித்தாரு. அல்லாஹ் ஹிஜ்ரத்துடைய பரிபூரண கூலியை கொடுக்கிறார். உம்மு குல்சும் இப்னு உக்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உக்பா இஸ்லாத்தின் மிக பெரிய துரோகி. அவனுடைய மகள் உம்மு குல்சும் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தனி ஒரு பெண்ணாக, தனிமையாக மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ரசூலுல்லாவை பார்க்க ஹிஜ்ரத் சென்றார்கள். ஹிஜ்ரத் சாதாரணமான ஒரு பயணம் அல்ல, பெரும் பெரும் கொண்ட தியாகங்களுக்கு மத்தியில் ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு பயணம். ரசூலுல்லாஹுடைய தலைக்கு 100 ஒட்டகங்கள் தருவதாக வாக்களிக்கப்பட்ட ஒரு பயணம். அன்பானவர்களே, உத்தம சஹாபாக்களில்
ஹுலஃபாவுர் ராஷிதீன்கள் 4 பெருங்கொண்ட சஹாபாக்களும் ஹிஜ்ரத்தில் சம்பந்தப்பட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹிஜ்ரத்தின் போது நபி அவர்களோடு கூட இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தைரியமாக, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஃபாரூக் என்று எப்ப தெரியுமா பேர் வந்துச்சு? உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க நபிட்ட வாராங்க, கோபமான மூஞ்சி, ஆத்திரத்தில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், நம்ம ஹக்கில் இருக்கிறோமா பாத்தில்ல இருக்கிறோமா? நபி அவங்க கேட்டாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து, என்ன சந்தேகம்? இதில் என்ன சந்தேகம்? நாங்கள் ஹக்கில் இருக்கிறோம். அப்படின்டா ஏன் நாங்கள் மறைஞ்சிருந்து இஸ்லாத்தை பேச வேண்டும்? இஸ்லாம் இன்னும் வெளியே போக இல்லை, இஸ்லாத்தை வெளியே கொண்டு போக இல்லை. அர்க்கம் ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டுக்குள்ளதான் மார்க்கத்தை பேசிக் கொண்டிருக்கிறாங்க ஒரு சில சஹாபாக்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து கேட்டாங்க, நாங்கள் ஹக்கில் இருக்கிறோமா பாத்தில்ல இருக்கிறோமா? சொன்னாங்க, நாங்கள் ஹக்கில் இருக்கிறோம். அப்படின்டா நாங்கள் ஏன் அவருக்கும் இவருக்கும் பயப்பட? உமர் ரலியல்லாஹு தஆலா தயாரானார்கள். இஸ்லாத்தினுடைய பெருங்கொண்ட 2 சிங்கங்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா, ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 2 சஹாபாக்களும் நேராக மக்காவுக்கு போனார்கள். காபத்துல்லாவுக்கு போனார்கள். 2 ரக்காத் தொழுதார்கள். 2 ரக்காத் தொழுதார்கள். வாளை எடுத்துக்கொண்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், தைரியமுள்ள யாராவது இருந்தா வந்து பாருங்கள். அன்பானவர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து நபி அவர்கள் அந்த இடத்தில் தான் பேர் வைத்தார்கள், உமர், நீங்கள் உமர் மட்டுமல்ல, நீங்கள் ஃபாரூக். ஹக்குக்கும் பாத்திலுக்கும் இடையில் பிரித்து காட்டக்கூடியவர். அன்பானவர்களே, வரலாற்றில் நிறைய விடயங்கள் ஹிஜ்ரத்துக்கு பின்னால் அமைந்திருக்கிறது. பெரிய தியாகங்கள் அமைந்திருக்கிறது. சொத்துக்களை, உடைமைகளை, தங்களுடைய முழு பொருட்களையும் மக்காவுல பிறந்த பூமியில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாப்போம். நாங்க பிறந்த பூமியை விட்டு உடுத்தின உடுப்போட எந்த ஒன்றையும் எடுக்கக்கூடாது என்று எங்களை திரட்டி அடித்தால், இருக்கக்கூடாது என்று சொன்னால் எவ்வளவு ஒரு சிரமமாக இருக்கும். எங்கட வாழ்க்கை, எங்கட தொழில், எங்கட குடும்பம், எங்கட பிள்ளைகள படிப்பு, ஓதல், எங்கட நிலைப்பாடு சாதாரணமாக யோசிச்சு பாருங்க. அன்பானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக அவர்களுக்கு வெற்றியை தான் கொடுத்தார். அது மட்டுமல்ல, இவர்கள் ஹிஜ்ரத் போனார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சஹாபாக்களை மொத்தமாக 2ஆக பிரிக்கிறான் இந்த ஹிஜ்ரத்தை மையப்படுத்தி. ஒன்று அன்சாரி சஹாபாக்கள், இன்னொன்று முஹாஜிரான சஹாபாக்கள். முஹாஜிரான சஹாபாக்கள் என்றால் ஹிஜ்ரத் சென்றவர்கள், அன்சாரிகள் என்றால் ஹிஜ்ரத் சென்றவர்களுக்கு உதவி செய்தவர்கள். அந்த ஹிஜ்ரத்தை வைத்து தான் சஹாபாக்களை அல்லாஹ் 2ஆக பிரித்திருக்கிறான். எல்லாரும் சொர்க்கவாதிகள். சஹாபாக்கள் எல்லாரும் சொர்க்கவாதிகள். அன்சாரி சஹாபாக்கள் இங்கிருந்து குடும்பங்களை பிரிந்து, சொத்துக்களை பிரிந்து, ஊரை பிரிந்து தியாகம் செய்து போன சஹாபாக்களுக்கு அங்குள்ள அன்சாரி சஹாபாக்கள் உதவினார்கள். எந்த அளவுக்கு உதவுனாங்கண்டா, அன்பானவர்களே, அவர்கள்ட்ட 2 வீடு இருந்ததா, ஒரு வீட்டை கொடுத்தார்கள். ஒரு தோட்டம் இருந்ததா, அதில் அரவாசியை கொடுத்தார்கள். எந்த அளவு பேசப்படுகிறது என்றால், அன்சாரி சஹாபாக்கள் 2 திருமணம் முடித்திருந்தால், ஒரு பெண்ணை நான் தலாக் சொல்லுகிறேன், என்னுடைய ஒரு மனைவியை நான் தலாக் சொல்லுகிறேன், முஹாஜிரான ஒரு சஹாபி அதனை முடித்துக் கொள்ள விட்டும் என்றார்கள். அந்த அளவுக்கு அன்சாரி சஹாபாக்கள் உதவி செய்தார்கள். அன்பானவர்களே, அன்சாரி சஹாபாக்கள்லையும் பொன் எழுத்துக்களால் பொதிக்கப்பட வேண்டிய வரலாறு பேசியவர்கள் இருக்கிறார்கள். மார்க்கத்தில், இந்த தீனுல் இஸ்லாத்தில் சில உபதேசங்களை மறுக்க முடியாது, மறக்க முடியாது. அதில் ஒன்றுதான் ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் வதாவில் வைத்து செய்த உபதேசம். கடைசி உபதேசம். அதை மறக்க இயலாது. நபி அவங்க சக்கராத்துடைய வேதனையில இருந்து கொண்டு ஒரு உபதேசம் செய்தார்கள். அதையும் மறக்க முடியாது. இது மாதிரி நபி அவர்கள் மரணித்தார்கள். மரணித்த நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு உபதேசம் செய்தார்கள். இஸ்லாத்தினுடைய நிலையை பிரட்டி போட்ட உபதேசங்கள் தான் இப்ப நான் சொல்ற விஷயம். அதுல அந்த வரிசையில் ஒரு அன்சாரி சஹாபி செய்த ஒரு உபதேசம் இருக்கிறது. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்
நபி அவர்கள் பத்ருக்காக சஹாபாக்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரம் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி அவர்களுக்கு ஒரு விடயத்தை சொன்னார்கள். அந்த உபதேசம் எந்த மூமினும் முஸ்லிமும் மறக்க கூடாது. என்ன உபதேசம் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், யுத்தத்திற்காக போவதற்கு அழைக்கிறீர்கள், ஒன்று மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தை போல மூசாவே நீங்கள் முந்துங்கள், நாங்கள் பிந்தி வாரம் என்று சொல்லுகின்ற சமூகமாக நாம் இருக்க மாட்டோம். எந்த அளவு எப்படிப்பட்ட சமூகமாக இருப்போம் என்றால், யா ரசூலல்லாஹ், யுத்தத்திற்கு நாங்கள் போகிறோம், நீங்களும் வாருங்கள், உங்களோடு நாங்கள் வருகிறோம், எங்களுக்கு பின்னால நீங்க வாங்க, நாங்க முன்னால போறோம். ஒரு நேரம் எதிரிகள் எங்களை கொலை செய்தால், எங்களுக்கு வீர மரணம் கிடைத்தால், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய ஜனாசாக்களுக்கு மேலே ஏறிக்கொண்டு தப்பியாவது நீங்க மதீனாவுக்கு போயிருங்க. அவர் உபதேசத்தை பாருங்க. ஏன் தெரியுமா? எங்களை மாதிரி உத்தம சஹாபாக்களை, இந்த தீனுல் இஸ்லாம், இந்த மார்க்கத்தை உங்கள் மூலமாக பாதுகாக்க வேண்டும், பரப்ப வேண்டும். எங்கட ரூஹு போவட்டும், நீங்க இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக சென்று விடுங்கள் சொன்னார்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா ரசூலல்லாஹ், திரும்ப திரும்ப அன்சாரிகள் இதற்கு தயாராகுவார்களா என்று கேட்க வேண்டாம். ஒரு கடலை காட்டி, ஒரு நெருப்பை காட்டி பாய்ங்கன்னு சொன்னாலும் நாங்கள் பாஞ்சிருவோம் யா ரசூலல்லாஹ். அந்த வார்த்தைகள் பொன் எழுத்துக்களால் பொதிக்கப்பட வேண்டியவைகள். அந்த சஅத் இப்னு முஆத் அந்த வார்த்தைகளின் விளைவு என்ன தெரியுமா? அவர் இஸ்லாத்துக்குள் 6 வருஷம் தான் வாழ்ந்தார். இஸ்லாத்துக்குள் அவர் வாழ்ந்தது 6 வருஷம். அவர் மரணிக்கிறார், அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்குகிறது. இன் ஹஸம லஹுல் அர்ஷுர் ரஹ்மான் லிமௌத் சஅத், சஅதுடைய மரணத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது. ரசூலுல்லாஹ் ஓடோடி சென்றார்கள். அங்கும் இங்கும் தாக்கப்பட்டு காயத்தோடு கிடந்த சஅத் அப்படியோ அள்ளி ரசூலுல்லாஹ் அவரை முத்தமிட்டார்கள். சொன்னார்கள், சஅத், நான் உங்களில் நின்றும் உள்ளவர், நீங்க என்னில் நின்றும் உள்ளவர். அன்பானவர்களே, அன்சாரி சஹாபாக்களும் தியாகம் செய்திருக்கிறார்கள். அன்சாரி சஹாபாக்களும் தியாகம் செய்திருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய தியாகத்தினுடைய ஒரு வடிவுதான் அன்பானவர்களே ஹிஜ்ரத். இந்த ஹிஜ்ரத்தை தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த வருடத்தினுடைய ஆரம்பமாக வைத்திருக்கிறார். ஹிஜ்ரி ஆண்டு அப்படின்னு கடந்துட்டு போக இயலாது. ஹிஜ்ரத்தினுடைய உண்மையான உணர்வு பூர்வத்தை நாம் உணர வேண்டும். அதை வெளிப்படுத்துறதுக்கு தான் இந்த ஆஷூராவுடைய நோன்பு. அந்த தியாகத்தினுடைய உணர்வை, அல்லாஹ்வுடைய உதவிக்கான ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வுதான் இந்த ஆஷூராவுடைய நோன்பு. அன்பானவர்களே, ஆக ஹிஜ்ரத்தை நாம் மறக்கக்கூடாது. வரலாற்று ஆசிரியர்கள் ஹிஜ்ரத்தினுடைய 2 முக்கிய பாடங்களை தருகிறார்கள். நம்ம ஹிஜ்ரத்துடைய வருடத்தின் ஆரம்பத்தில் இருக்கிறோம். ஹிஜ்ரத்தில் இருந்து பெறப்பட்ட மிக முக்கிய 2 பாடங்கள் முழு மூமின்களும் முஸ்லிம்களும் இன்று அதை கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவது விஷயம், ஹிஜ்ரத்தின் மூலமாக ஒரு மூமின் அடைய வேண்டிய முதலாவது விடயம் அழகான திட்டமிடல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போவாங்கன்ற விஷயம் 63 வயதில் அல்ல, நபி அவங்களுக்கு எப்ப நபித்துவம் கிடைச்சதோ அப்பவே ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் போவாங்கன்ற திட்டம் தெரியும். நபி அவங்க யாரோட போறது, எப்படி பயணம் போக வேண்டும், அங்கு பயணம் போனால் அந்த இடத்தை யார் தயார் செய்ய வேண்டும், எந்த பாதையில் செல்ல வேண்டும், எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் அழகான முறையில் திட்டம் போட்டு வைத்திருந்தார்கள். 14 நாள் பயணத்திலேயும் ரசூலுல்லாஹ் எங்கேயும் காவிர்கள்ட்ட மாட்ட இல்லை. ஆயிரக்கணக்கான கண்கள், 100 ஒட்டகங்கள் கிடைக்கும் என்ற ஒரு வெறியோடு ஆசையோடு காவிர்கள் வாளோடு தத்தளித்து திரிந்த நேரம் யார கண்ணிலையும் மாட்ட இல்லை. எந்த அளவு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்கண்டா, அந்த சௌர் குகைக்குள் நபி அவங்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா மறைந்திருக்கின்ற பொழுது லேசா அங்க வந்து அவங்களோட தலையை குனிஞ்சிருந்தா ரசூலுல்லாஹ்வை கண்டிருப்பாங்க. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய அழகான திட்டமிடல், அழகான ஒரு ஹிஜ்ரத்தை உருவாக்கி தந்திருந்தது. அழகான ஒரு ஹிஜ்ரத். அதனால எங்களோட வாழ்க்கையில இந்த வருடம் அல்லது எங்களோட வாழ்க்கையில் திட்டமிடல் இருக்க வேண்டும், இலக்கு இருக்க வேண்டும். எங்களோட பிள்ளை இருக்குது, எங்களோட பிள்ளையை நாங்கள் என்னத்துக்கு படிக்க வைக்கிறோம்,
எங்கட பிள்ளைய நாம் எப்படி வளர்க்குகிறோம்? என்ற வியாபாரம், என்ற வியாபாரத்தினுடைய இலக்கு என்ன? என்ற குடும்ப வாழ்க்கையுடைய இலக்கு என்ன? ஒரு செயல் செய்யறோமா, எங்களுடைய திட்டமிடல் என்ன? எங்கட திட்டத்தை வைக்கணும் எங்கட தலையில. பிள்ளைய வளர்த்து வளர்த்து எந்த இடத்துக்கு கொண்டு போய் விட போறோம்? ஒவ்வொரு தகப்பனும் அதை நினைக்கணும். ஒவ்வொரு தகப்பனும் அதை டார்கெட் பண்ணணும். எங்கட வியாபாரம் செய்யறோம். எங்கட வியாபாரத்தினுடைய இலக்கு என்ன? அதுக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறோம்? வாழ்க்கையில் திட்டம் இருக்கணும். அழகான திட்டம் நல்ல ஹிஜ்ரத்தை உருவாக்கியது போன்று நல்ல திட்டங்கள், அன்பானவர்களே, நல்ல திட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை உருவாக்கும். திட்டம் போடணும். ஒரு திருமணம் வைபவம் வந்தா அந்த ஒரு நாளைக்காக, அந்த ஒரு நிகழ்வுக்காக எப்படி திட்டம் போடுகிறோம்? எவ்வளவு அழகான முறையில் நடக்கிறது. இது மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களுக்கு திட்டமிடல் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, அடுத்த விடயம் தான் மிக முக்கியமான விடயம். ஹிஜ்ரத் படித்து தந்த பாடத்தில் ஒன்றுதான் அல்லாஹ்வின் மீது அசையாத நம்பிக்கையை உருவாக்க வேண்டும். சௌர் குகைக்குள் நபி அவங்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிறார்கள். காவிர்கள் சுத்தி வளைத்திருக்கிறார்கள். கொஞ்சம் ஒரு பார்வையேனும் கீழே குனிந்தார்கள் என்றால் 2 பேருடைய தலையும் துண்டாகும். அந்த நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து, லா தஹ்சன், கவலைப்பட வேண்டாம், இன்னல்லாஹ மஅனா, எங்களோடு அல்லாஹ் இருக்கிறான். இன்னல்லாஹ மஅனா, அந்த திடகாத்திரமான நம்பிக்கை தான் வெற்றிகரமான ஹிஜ்ரத்தை உருவாக்கியது. எங்கட வாழ்க்கையில அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையோட நம்ம இருக்கணும். பணத்துக்கு மேல, பதவிக்கு மேல, எங்கட படிப்புக்கு மேல, எங்கட சக்திக்கு மேல, எங்கட பேச்சு திறமைக்கு மேல, எங்கட ஆளுமைக்கு மேல எந்த நம்பிக்கையும் வைக்கக்கூடாது. முதலாவது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வேண்டும். அதன் பிறகுதான் நமக்குள்ள தன்னம்பிக்கையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். முதல் நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது இருக்க வேண்டும். அல்லாஹ்வோட உதவி இருக்கிறது எனக்கு. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். மனசு தளரப்படா. நோய் வரலாம், பெரிய கஷ்டம் எங்களை சந்திக்கலாம், பெரிய பிரச்சனைகள் எங்களை சந்திக்கலாம். ஆட்கொண்ட பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், தனிப்பட்ட முறையில் பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப உறவுகளுக்கு சுகம் இல்லாமல் இருக்கலாம், எங்களுக்கு சுகம் இல்லாமல் இருக்கலாம், ஒரு கடன் பிரச்சனையில் நாம் மாட்டிருக்கலாம், உள்ளம் உடைஞ்சி கசங்கி போய் கிடக்கலாம். அன்பானவர்களே, நிச்சயமாக நம்பிக்கை வைங்க, அல்லாஹ் போதுமானவன். எங்கட பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் தீர்வு கொண்டு வர போதுமானவன். அல்லாஹ் ஒரு நாளும் கைவிட மாட்டான், ஒரு நாளும் கைவிட மாட்டான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நம்பிக்கை, அல்லாஹ் மீது நம்பிக்கை எங்களுக்கு குறையும் என்றா அல்லாஹ் எங்களை சோதிப்பான். அன்பானவர்களே, நான் கஷ்டப்பட வேண்டும், பிரச்சனைக்குள்ள ஆளாக வேண்டும். ஆக இந்த ஹிஜ்ரத் 2 பாடங்கள் எங்களுக்கு. முதலாவது பாடம், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நல்ல திட்டமிடலை எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஹிஜ்ரத்தில் இருந்து மிக முக்கிய பாடத்தை, முதலாவது பாடத்தை தருகிறான். 2வது பாடம், அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை உருவாக்க வேண்டும். அந்த ரெண்டும் தான் உத்தம சஹாபாக்களை அல்லாஹ் குல்லும் வஅதல்லாஹுல் ஹுஸ்னா, எல்லாரும் சொர்க்கவாதிகள் என்று அல்லாஹ் குர்ஆனில் வாக்களித்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு பொருளுக்கும் பாதுகாப்பு இருக்கிறது. இந்த வானத்தின் பாதுகாவலர்கள் இந்த நட்சத்திரங்கள். அன்-நுஜூமு அமினத்துன் லிஸ்-ஸமா ஃபைதா ذهبت النجوم அத்தத் லிஸ்-ஸமாஇ மா துஅத். வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் இல்லாமல் போனால் வானத்தில் எச்சரிக்கப்பட்டவைகளை எதிர்பாருங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அன அமினத்துன் லி அஸ்ஹாபி, நான் என்ற சஹாபாக்களுடைய பாதுகாவலன். நான் இந்த உம்மத்தை சஹாபாக்களை விட்டு போனால் சஹாபாக்களுக்கு எச்சரிக்கப்பட்டவைகள் வரும் என்றார்கள். சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸஹாபத் அஸ்ஹாபி அமினத்துன் லி உம்மதி, இந்த சஹாபாக்கள் என்னுடைய உம்மத்தின் பாதுகாவலர்கள். சஹாபாக்களுடைய கண்ணியம், அவர்களுடைய மகத்துவம், அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய கஷ்டம்
அதை பெருமையா நாங்க பெருமிகம் எங்கட உள்ளத்தில் இருக்கணும், சாதாரணமா நினைக்க கூடாது. அவங்களோட கண்ணியம் எங்கட உள்ளத்தில் இருந்து போகும் என்றால், அவருடைய தியாகத்தினுடைய உணர்வுக்கு எங்கட உள்ளத்தில் மதிப்பில்லை என்றால், நபி அவர்கள் சொன்னார்கள் அத்தத்லி உம்மதி மா துவாஸ், இந்த உம்மத்துக்கு எச்சரிக்கப்பட்டவைகள் வரும் என்றார்கள். அதனால எங்களுடைய சஹாபாக்களை நாம் பெருமிகமாக கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள் என்று நாம் உள்ளத்தில் கண்ணியம் கொள்ள வேண்டும். உத்தம சஹாபாக்களின் நெறிமுறைகள் வாழ்க்கையை படிக்க வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். அன்பானவர்களே, அவர்களின் தியாகத்திற்கு நாம் செய்கின்ற மதிப்பு அது, அவர்களுடைய தியாகத்திற்கு செய்கின்ற மதிப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் இப்படி சொன்னார்கள், உத்தம சஹாபாக்கள் யார் என்னுடைய சஹாபாக்களை ஏசுகிறானோ அவர் என்னை ஏசியது போன்று, யார் என்னை ஏசுகிறாரோ அவர் அல்லாஹ்வை ஏசியது போன்று. அப்ப சஹாபி ஒருவரை நாம் தூற்றினால் ஏசினாலோ அது அல்லாஹ்வை ஏசுவதை போன்று. ஏன் தெரியுமா? அவர்களுடைய தியாகத்தினுடைய அளவுக்கு நபி அவர்கள் கொடுத்த கண்ணியம். இந்த மார்க்கம் அந்த அளவு கண்ணியத்தை கொடுத்து வைத்திருக்கிறது. அன்பானவர்களே, உத்தம சஹாபாக்களை கண்ணியப்படுத்துவோம், ஹிஜ்ரத்தினுடைய நோக்கத்தை உணர்வோம். அதனால தான் ஹிஜ்ரத் என்பது வருடத்தினுடைய ஆரம்பம். நல்ல திட்டமிடலோடும் நல்ல நம்பிக்கையோடும் ஒரு புத்துணர்வோடும் ஒரு முஸ்லிம் செயற்பட வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கம். அன்பானவர்களே, ஆக வல்லநாயன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா அழகான சிறப்பான வருடமாக இந்த வருடத்தை அல்லாஹ் எங்களுக்கு ஆக்கியர் புரிவானாக. யாரெல்லாம் எங்களுடைய பாவங்களை மன்னித்தர் புரிவாயாக. யாரெல்லாம் நாங்கள் எவ்வளோ தவறுகள் குற்றங்கள் குறைகள் செஞ்சாலும் உங்களுடைய அடிமைகள் யாரெல்லாம், யாரெல்லாம் எங்களுடைய முழு நிலைமைகளையும் ஷீராக்கிடு யாரெல்லாம். யாரெல்லாம் ரப்பே ரஹ்மானே யாரெல்லாம் எங்களுடைய அமால்களை கபுல் செஞ்சுக்கோ யாரெல்லாம், இபாதத்துகளை கபுல் செஞ்சுக்கோ ரஹ்மானே. குற்றம் குறைகள் இருந்தால் மன்னித்துக்கோ யாரெல்லாம். யாரெல்லாம் உத்தம சஹாபாக்கள் தியாகம் செஞ்ச ஹிஜ்ரியுடைய ஆண்டில் நாம் இருக்கிறோம் யாரெல்லாம். யாரெல்லாம் அதை வைத்து இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தை எங்களுடைய சஹாபாக்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் யாரெல்லாம். உமர் ரலியல்லாஹு தஆலா அதனை உருவாக்கினார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அதன் மூலமாக பெற வேண்டிய ஒரு உண்மையான முஸ்லிம் பெற வேண்டிய படிப்பினை எங்களுக்கும் தந்திருவாய் யா அல்லாஹ். இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பாதுகாத்திடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய முழு நிலைமைகளையும் ஷீராக்கிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளை ஆலிம்கள் ஹாஃபில்கள் தாயிகள் சமூகத்துக்கு பிரயோசனமானவர்களாக உருவாக்கிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே குழந்தை பாக்கியங்கள் எங்களுக்கு தந்திருவாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான் தொழில் துறவுகளில் பரக்கத் செஞ்சிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஹராமான நிலைகளை எங்களுடைய தொழிலில் கொண்டு வந்து சேர்த்துடாத யா அல்லாஹ். தொழிலில் நல்ல அபிவிருத்தியை தந்திடு யா அல்லாஹ். கடன் கஷ்டங்கள் இருந்து பாதுகாப்பு தந்திடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் வட்டி போன்ற கொடிய ஹராத்திலிருந்து எங்களுடைய தொழிலை பாதுகாத்திடு யா அல்லாஹ். தொழிலின் மூலமாக வரக்கூடிய பரக்கத்தில் உன்னுடைய பாதையில் செலவழிக்க தௌஃபீக் செஞ்சிடு யா அல்லாஹ். ஹஜ்ஜுகள் உம்ராக்கள் ஜகாத்துகள் சதக்காக்கள் கொடுக்கும் வாய்ப்பை தந்திடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான் எங்களுக்குள்ள ஒத்துமையை தந்திடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்குள்ள சுவிச்சத்தை தந்திடு யா அல்லாஹ். மார்க்கத்திற்காக தியாகம் செய்யும் வாய்ப்பை தந்திடு யா அல்லாஹ். தீனுக்காக ஊர் ஊராக நாடு நாடாக சென்று அலையும் வாய்ப்பை தந்திடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் தீனுல் இஸ்லாத்தை பாதுகாக்கும் பாதுகாவலர்களாக எங்களை ஆக்கிடு யா அல்லாஹ். உத்தம நபியோடு சொர்க்கத்தில் வாழ தௌஃபீக் செஞ்சிடு யா அல்லாஹ். உத்தம சஹாபாக்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ் அந்த தியாகத்தினுடைய உணர்வுகளை எங்களுக்கு தந்திடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் அதன் மூலமாக தியாகம் செய்ய தௌஃபீக் செஞ்சிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் அனைத்து நிலைகளிலும் நீ எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்திருப்பாய் யா அல்லாஹ். ஊருக்குள்ள ஒற்றுமையை தார் ரஹ்மானே. யா அல்லாஹ் ஊருக்குள்ள பிரச்சனையை தந்திடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எங்களுக்கு மத்தியில் நல்ல திடகாத்திரம் ஆரோக்கியத்தை தா யா அல்லாஹ். அதன் மூலமாக உன்னுடைய பாதையில் எங்களுடைய ஆரோக்கியத்தை எங்களுடைய தைரியத்தை எங்களுடைய கூவத்தை செலவழிக்கும் வாய்ப்பை தந்திடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு எது தேவை என்பதை எங்களை விட நீ அறிந்திருக்கிறாய் ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய முழு தேவைகளையும் நிறைவேற்றி தந்திருப்பாய் யா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.